மாட்டு கொட்டாயில வச்சு ரொம்ப அதிகமாக தாக்கியிருக்காங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த கேஸ் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, போலீஸ் ஸ்டேஷன் கஸ்டடியில் கூட பேஷண்ட் இல்லை. அந்த மாதிரி அந்த இறந்து போன நபர் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த மைதானத்துக்கு பின்னாடி, அதே மாதிரி அந்த வயல் சைடில், இந்த மாதிரிலாம் அந்த ஸ்கூலோட மைதானம் இதெல்லாம் சொல்கிறாங்களே, குளத்தாண்ட, இந்த மாதிரி பல்வேறு வெளியே அவுட் சைடு த கஸ்டடியே நிறைய இடத்துல வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சிசிடிவி சர்வைலன்ஸ் இது மாதிரி எதுவுமே இல்லாத மறைஞ்ச இடத்துல இந்த மாதிரி தாக்குதல்லாம் நடந்திருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ நம்ம அந்த கோவத்திலையோ இல்லை அந்த உண்மையை வர வைக்கிறதுக்கு எங்கே அடிக்கிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அடிக்கும் போது வைட்டல் இன்ஜுரிஸ் ஏதாவது நடந்ததுன்னா டக்குன்னு உயிர் பிரியும் சார். புரியுதுங்களா? இப்போ எவ்வளோ இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல சார், ஒன்றும் இல்லை சார், தெரியாமல் ஜஸ்ட் தள்ளி விட்டேன் சார், அவன் இறந்துட்டான் சார். தள்ளி விடும் போது திடீர்னு எங்கே போய் லேண்ட் ஆகிறோன்னு இருக்குல்ல, டேரெக்டாக போய் மண்டையில் ஃபோர்ஸாக அந்த எஜ்ஜில் பட்டுச்சு அப்படின்னா டக்குன்ட்டு பிரெயினில் ஹெமரேஜ் ஆகி ஆள் காலி. இவங்க பூட் சுற்றி மெதிக்கிறாங்க அப்படின்னும் போது நல்ல எக்ஸாம்பிள் இந்த ஜெய்பீம்னு ஒரு படம். அந்த ஜெய்பீம் படத்தில் வந்து அந்த ஹீரோ இறந்துருப்பாரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் வந்து லாஸ்ட் ஷாட் வந்து அந்த நெஞ்சில் நல்லா மெதிக்கிற மாதிரி டேரக்டர் அற்புதமாக வச்சிருப்பாரு. என்ன ஆகும், அந்த நெஞ்சு எலும்பு உடஞ்ச நேரம் ஹார்ட்டில் போய் குத்தும். ஹார்ட்டில் போய் குத்தும் போது ஹார்ட்டை சுற்றி வந்து ரத்தம் சேர்ந்து உடனே இறப்பாங்க. அது பேர் தான் கார்டியாக் டாம்போனேட்னு சொல்லுவோம். லங்ஸில் போய் குத்தும். லங்ஸ்லேருந்து உடனே உள்ளேருந்து காற்று வெளியே வந்து நியூமோதொராக்ஸ்னு சொல்லுவாங்க, ஆள் இறப்பாங்க. இதெல்லாம் வந்து டக்குன்னு ஆள் இறக்கிறதுக்கான வைட்டல் ஸ்பாட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இந்த கழுத்து பகுதியிலும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் இங்கே அடிச்சோம்னா இந்த ஜுகுலர் வெயின் இதெல்லாம் கிழிஞ்சதுன்னா உடனே பிளட் சர்க்குலேஷன் டு த பிரெயின் நிற்கும், ஆள் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப டேஞ்சரான ஸ்பாட்ஸ். அப்போ அதனால தான் இப்போ அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் கூட தயவு செஞ்சு நம்ம வந்து நான் வைட்டல் பார்ட்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு முறைகளை கையாளணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ டெக்னாலஜி நிறைய வளர ஒரு குற்றங்கள் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு சிசிடிவி, ஒரு சோஷியல் லிங்க்ஸு, எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப் சேட்ஸோ இந்த சேட்ஸு எல்லாமே வந்து ஒரு நிறுவனத்துக்கு கீழே எல்லாமே ஒரு கஸ்டமைஸ்டாக இருக்குன்னும் போது யார் என்ன தப்பு பண்ணியிருப்பா, யார் எங்கெங்கே சர்வைலன்ஸ் மூலியமாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவனை அடித்து சொல்ல வைக்கணுன்னே கிடையாது.